கடைசி நேரத்திலே அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். தொகுதி பங்கீடு முக்கால்வாசி, அதாவது 70% மேல் முடிவடைந்து விட்டது. இனி வரக்கூடிய நாட்களிலே வேட்பாளர் தேர்வு என்பது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடைசி நேரத்திலே அதிமுக கூட்டணியிலே ஒரு கட்சி என்பது இணைந்திருக்கிறதா. நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்கள் என்பது நடந்திருக்கிறது. 2 கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே இணைந்திருக்கிறது. தென் மாவட்ட அரசியலிலே செல்வாக்குள்ள அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அதாவது அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகமும் அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அதே போல என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சியாக முல்லை மக்கள் பேரவையும் இணைந்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற என்டிஏ கூட்டத்தில், 2 தினங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட என்டிஏ கூட்டத்திலே அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் நாசேம் ராமச்சந்திரனும் பங்கேற்றிருந்தார். இதையடுத்து வரும் தேர்தலில் என்டிஏவுக்கு முல்லை மக்கள் பேரவை ஆதரவளிப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸில் பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளை வைத்த நாசேர் ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட புதிய கட்சி தான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார்? அதிமுக. அப்ப அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முல்லை மக்கள் பேரவை என்பது தற்சமயம் அதிமுக கூட்டணிக்கு இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த தேசிய ஜனநாயக கூட்டத்திலே நமது முல்லை மக்கள் பேரவை கட்சியுடைய நிறுவனரும் முக்கியமான தலைவருமாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் பங்கேற்றிருந்தார். அந்த நேரத்திலே அவர் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளே இணைவாரா இல்லையா என்ற பேச்சு என்பது இருந்தது. அதற்கு ஆதரவாகத்தான் நேற்று தினம் ராமச்சந்திரன் அவர்களுமே நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அடுத்த கட்டமாக அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய முழு ஆதரவும் அதிமுகவிற்கு இருக்கிறது என ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். இதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு நிறைய அமைப்புகள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. ஜாதி ரீதியான அமைப்புகள் கூட அதிமுகவிற்கு நிறைய அமைப்புகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை காட்டிலும் அதிமுக மிக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே வெற்றி வாய்ப்பு என்பதை பெற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இலக்கு 210 தொகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகள், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 210 தொகுதிகள் இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 210 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் 2026 தேர்தல் என்பது பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.